வணக்கம், இது நிரஞ்சனா ஒயர் பேக்ஸ். நம்ம இந்த ஹார்ட் பேட்டர்ன் பேக் நான் ஆல்ரெடி பார்ட் 1 சொல்லியிருப்பேன். இது நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு லைன் போட்டால் இந்த ஹார்ட் வந்து ஃபுல்லாக டிசைனாக அழகாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நான் வந்து நான் சொருகிறதுக்கு பதிலாக நான் உள்ளே வச்சே சேர்த்து வச்சு போடுறேன். இது பாருங்கள், உள்ளுக்குள்ளே சொருகியிருக்கேன். பாருங்கள், 2 முடிச்சில் தான் நான் சொருகியிருக்கேன் வெந்தய கலரு. இப்போ நம்ம இந்த ஒயர் உள்ளே இருக்குது, இது மெரூன் கலர் ரன்னிங் ஒயர் வந்து மேலேயே இருக்குது. இதை வச்சு நம்ம சேர்த்து போட போகிறோம். ஒரு 3 முடிச்சுக்கு 4 முடிச்சுக்கு முன்னாடியே நீங்கள் சொருகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிற வேலை மிச்சம், நமக்கு நீட்டாகவும் இருக்கும். நான் இந்த முடிச்சுட்டு உள்ளே காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஃபினிஷிங்காக நல்லா இருக்குது சொல்லி. இது வந்து நம்ம அவசரப்பட்டோம்னா சொதப்பிடும். அதனால பொறுமையாக பாருங்கள், போடுறப்பவும் பொறுமையாக போடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எப்படி ஒன்று ஒன்றா ஒரு லைனாக நம்ம சேர்த்துட்டு போனோமோ அதுக்கப்புறமா ஒரு 5 லைன் நான் மேலே போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு முடிச்சு விட்டுட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த 3 முடிச்சில் மட்டும்தான் இந்த வெந்தய கலர் போட போகிறோம். எல்லாமே கவுண்டிங் தாங்க, கவுண்டிங் பண்ணிக்கணும். நம்ம மேலே எத்தனை லைன் வரும், கீழே எத்தனை லைன் போடணும், எல்லாமே எண்ணிட்டு போடுங்க. ஏன்னா மிஸ் ஆகாமல் நீட்டாக இருக்கணும் அப்படிங்களா, அதுக்காக. இது பாருங்கள், நான் மெரூன் கலர் உள்ள கீழ்ப்பக்கமாக உள்ளே தள்ளிட்டேன். மேல் பக்கமாக இந்த வெந்தய கலர் எடுத்து வச்சு போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இது நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு முடிச்சுமே நல்லா இழுத்து போடுங்க. நம்ம எவ்வளோ டைட்டாக போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் நீட்டாக பேகு. இப்போ பாருங்கள், இந்த 3 முடிச்சில் தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் மாற்றணும். இப்போ இந்த மெரூன் கலரில் தான் நம்ம போட போகிறோம். 1 2 3 முடிச்சுக்கு இந்த கலரில் தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இந்த வெந்தய கலர் அழகாக உள்ளே தள்ளிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அது மேலே எடுத்துக்கோங்க. மாதிரி மடிச்சுட்டு எடுத்து போடுங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் 3 முடிச்சு ரன்னிங் ஒயர் மெரூன் கலரில் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இது வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம மறுபடியும் இந்த வெந்தய கலரே மாற்றணும். இதை அழகாக இப்படி கீழே தள்ளிட்டு இதை இப்படி மேலே இழுத்து விட்டுக்கோங்க, இது உள்ளே போயிடும். கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக போடணும். நல்லா டைட் பண்ணிக்கலாம். மூணு முடிச்சு மறுபடியும் இந்த சைடு 3 முடிச்சு போடணும். அவ்வளோதாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ரன்னிங் ஒயர் மாற்றணும். மறுபடியும் இந்த மெரூன் கலர் வரணும். இதை கீழே தள்ளிட்டு இந்த மெரூன் நம்ம எந்த ஒயர் போடுறோமோ அதை மேல் பக்கமாக எடுத்துக்கிட்டே போடுங்க. இது இப்படி உள்ளே நின்றுடும். இதையும் சேர்த்து வச்சு ஒரு சுற்றிட்டு நம்ம வழக்கம் போல் நார்மல் நாட் போட்டுடணும். பாருங்கள், அப்புறம் இதுக்கு வந்து லீடர் நாட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ
இதோ இங்கே இருக்குது இல்லைங்களா, நம்ம ஹார்ட் வந்து 13வது நாட்டில் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதை விட ஒரு 3 முடிச்சு தள்ளி வச்சு லீடர் நாட் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா இது நம்ம போடுற இந்த ஹார்ட் டிசைன் வர இடத்துல அந்த லீடர் நாட் வராமல் இருக்கும், சைடில் போயிடுவோம். அதுக்காக சொல்கிறேன். ஒரு 4-5 நாட் போட்டுட்டு அந்த ஒயர் கட் பண்ணிக்கலாம். எல்லோ கலரு பாருங்க, ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் மொத்தமே மெரூன் கலரில் தான் வரும். அதை போட்டுட்டு காட்டுறேன், உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு வேளை இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் ஒரு லைன் இந்த வெந்தய கலரு இந்த ஒரு முடிச்சில் போடுறதுனாலும் போடலாம். அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு ஹார்ட் டிசைன் நல்லாவே தெரியும். பாருங்கள் உள்ளே எப்படி நீட்டாக இருக்குன்னு சொல்லி, சொருகுனதே தெரியாது. பாருங்கள், சொருகுனதே தெரியாது, நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிற கஷ்டமும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.